வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாத காலங்களில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் இறுதியை நெருங்கிவிட்டது. இன்னும் 2 மாத காலம் அவகாசம் மட்டுமே இருக்கிறது. குறிப்பாக மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பிரதான கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கான பணிகளை வேகப்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது தமிழ்நாட்டிற்கான அந்த தேர்தல் பணிக்குழுவை அறிவித்து ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் 31 பேர் கொண்ட குழு அடங்கிய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தலைமை என்று பார்த்தமையானால் KS அழகிரி, காங்கிரஸ் கட்சியின் தற்பொழுது தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய KS அவர்களின் தலைமையில் இந்த குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புத்தூர் MP அவர்கள், அதே போன்று P. சிதம்பரம் அவர்கள், அவர் ஒரு முன்னாள் நிதியமைச்சர், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர், அவரை இந்த குழுவில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று குமரி ஆனந்தன், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர், மணிசங்கர் ஐயர், அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தனுஷ்கோடி ஆதித்தன், சுதர்சன நாச்சியப்பன், அதே போன்று கரூர் MP-யாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள், சிவகங்கை MP-யாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம், கன்னியாகுமரி MP-யாக இருக்கக்கூடிய விஜய் வசந்த், முன்னாள் MP JM ஆருண், அதே போன்று பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்று முக்கிய நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று EVKS இளங்கவன் அவர்கள் தற்பொழுது ஈரோடு கிழக்கில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற MLA, அவரது பெயர் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று மாணிக்கம் தாகூர் அவர்கள் விருதுநகர் MP-யாக இருக்கக்கூடிய அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. தங்கபாலு, முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அதே போன்று திருநாவுக்கரசர், திருச்சி MP-யாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் உள்ளிட்டவர்கள் பெயர் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவானது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது. அதில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து முடிவு செய்ய இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரும்பான்மையான இடங்களை கேட்டு பெறுவதற்கு குறித்தும் இந்த குழு முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் பணிகளை வேகப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய அந்த குழுவில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. தற்பொழுது அவருடைய பெயர் தேர்தல் பணிக்குழுவிலும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால், ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிடும் பொழுது அவர்கள் தேர்தல் கூட்டணி குறித்து இடங்களை இறுதி செய்யவும், அதே போன்று திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒரு சரியாக இருக்கும் என்ற காரணத்தினை முன்வைத்து அவர்கள் இந்த பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த வேட்பாளர்கள் தான் கூட்டணி கட்சி ஒதுக்கக்கூடிய இடங்களில் போட்டியிடுவதற்காகவும் இந்த பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள், தேர்தல் அறிக்கை, அதாவது தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும், ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் மூலம் கேட்டு பெறுவதற்காகவும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவின் முதல் கூட்டம் விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சத்தியமூர்த்தி பவனில் இந்த குழுவின் முதல் கூட்டம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக சர்ச்சைகளை சந்தித்து வரக்கூடிய சிவகங்கை MP கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த குழுவில் தற்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ராகுல் காந்தி அவர்களை ஒப்பிட்டு பேசுவது சரியாக இருக்காது. ஏனென்று சொன்னால், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா என்பது வேறு என்று ஒரு பேட்டியை அளித்து சர்ச்சையை உண்டாக்கியது. இது குறித்து விளக்கம் கேட்டும் காங்கிரஸ் தலைமை ஒரு கடிதம் எழுதியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவரது பெயர் இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கரூர் MP ஜோதிமணி அவர்கள் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் பெயர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதன்முறை MP ஆனவர்கள் பெயரும் இணைக்கப்பட்டு இந்த பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவில் துவங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.